மைகா தொகுதி அளவிலான இளைஞர், மகளிர், புத்ரா மற்றும் புத்ரி பிரிவுகளுக்கான தலைவர், துணைத் தலைவர் மற்றும் தலைவி, துணைத் தலைவி பதவிகளுக்கான தேர்தல் வேட்பு மனு தாக்கல் அந்தந்த மாநிலங்களில் இன்று காலை தொடங்கி நடைபெற்றது. இதனிடையே நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் உள்ள 8 தொகுதிகளிலும் இதற்கான வேட்பு மனு தாக்கல் இங்கு மாநில மைகா தலைமையகமான விஸ்மா மாயிகாவில் அதன் தலைவர் டத்தோ வி.எஸ். மோகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த வேட்பு மனு தாக்குதலுக்கு பிறகு அப்போட்டிக்கான நிலவரம் குறித்து அறிவித்த வி.எஸ். மோகன், இளைஞர் பிரிவு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கு சிரம்பான் மற்றும் போடிக்சன் தொகுதிகளில் நேரடி போட்டி நிலவி உள்ளது என அறிவித்தார். சிரம்பான் தொகுதியில் நடப்பு இளைஞர் தலைவர் பார்த்திபன் ராஜாவை எதிர்த்து அழகேந்திரன் வசந்தகுமாரன் களமிறங்கியுள்ளார். அவரின் அணியில் தக்குன் தயாளனும், பார்த்திபன் அணியில் பிரகாஷ் துணைத் தலைவருக்கு குறிவைத்து போட்டியிடுகின்றனர். போடிக்சன் தொகுதி இளைஞர் தலைவர் பதவிக்கு நடப்பு தலைவர் தர்மராஜாவை எதிர்த்து டாக்டர் ஜெயக்குமார் களமிறங்கியுள்ளார். இதனிடையே மகளிர் பிரிவுக்கு 3 தொகுதிகளில் கடும் போட்டி நிலவியுள்ளது. அவற்றில் போடிக்சன் தொகுதியில் 3 தலைவி பதவிக்கு குறிவைத்து போட்டியில் களமிறங்கினர். அவர்களில் நடப்பு தலைவியும் அக்கட்சியின் மூத்த மகளிர் தலைவியுமான டாக்டர் பி. தனலட்சுமி தனது பதவியை தற்காத்து போட்டியில் களமிறங்கியுள்ள வேளையில் அவரை எதிர்த்து அவரின் நடப்பு துணைத் தலைவி ருக்குமணி மற்றும் செல்வராணி போட்டிக்கான வேட்பு மனு தாக்கல் செய்தனர். இதனிடையே டாக்டர் தனலட்சுமிக்கு ஆதரவை வெளிப்படுத்தி செல்வராணி போட்டியிலிருந்து விலகி கொண்டதை தொடர்ந்து தனலட்சுமி மற்றும் ருக்குமணி ஆகிய இருவருக்கும் இடையில் நேரடி போட்டி கடுமையான போட்டியாக நிலவியுள்ளது. இத்தொகுதியில் துணைத் தலைவி பதவிக்கு உமா பாஸ்கரன் மற்றும் ஸ்ரீ நேசமலர் ஆகிய இருவரும் போட்டியிடுகின்றனர். இத்தொகுதியை தொடர்ந்து சிரம்பான் தொகுதி மகளிர் பிரிவு தலைவி மற்றும் துணைத் தலைவி பதவிகளுக்கு கடுமையான போட்டி நிலவியுள்ளது. அவர்களில் நடப்பு தலைவி முத்தாலம்மா, நடப்பு துணைத் தலைவி பி. மல்லிகா ஆகியோர் இருவரையும் எதிர்த்து தலைவிக்கு ஜானகி கணேசன் மற்றும் அவரின் அணியில் துணைத் தலைவிக்கு இளம் வழக்கறிஞர் ஜீவபூரணி வசந்தகுமாரன் களமிறங்கியுள்ளனர். இந்த 2 தொகுதியை தவிர்த்து மாநில மகளிர் தலைவி மகேஸ்வரியின் தொகுதியான ஜம்பூலில் நடப்பு தலைவியான அவரை எதிர்த்து இந்திரா காந்தி கடுமையான போட்டியை கொடுக்க களமிறங்கியுள்ளார். இத்தொகுதி துணைத் தலைவியாக சரஸ்வதி போட்டியின்றி வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ராசா, தம்பின், ரம்பாவ், கொலப்பிலா, ஜெலுபு, ஜம்பூல் ஆகிய 6 தொகுதிகளில் இளைஞர் தலைவர், துணைத் தலைவர் பொறுப்புகளுக்கு போட்டியின்றி வெற்றி பெற்றனர். அப்பிரிவை தொடர்ந்து மகளிர் பிரிவு தலைவி மற்றும் தலைவிக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்த தொகுதிகளில் ராசா, தம்பின், ரம்பாவ், கொலப்பிலா, ஜெலுபு ஆகிய 5 தொகுதியில் போட்டியின்றி அப்பொறுப்புகளுக்கு தேர்வு பெற்றனர். இதனிடையே 8 தொகுதிகளுக்கான புத்ரா மற்றும் புத்ரி பிரிவு தலைவி மற்றும் துணைத் தலைவி பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த அனைவரும் போட்டியின்றி தேர்வு பெற்றனர். போட்டியை எதிர்நோக்கியுள்ள மகளிர் மற்றும் இளைஞர் தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் எதிர்வரும் மே 5ஆம் தேதி அந்தந்த தொகுதியில் நடைபெறும் என வி.எஸ். மோகன் தெரிவித்தார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.